أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله والله غفور رحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி 5 ஆண்டுகள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஆக இறுதியில் நாம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக கடந்த வருடமும் இவ்வருடமும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து 10 ஆண்டுகள் என்ற தலைப்பின் கீழ் 9 ஆண்டுகளை நாம் நிறைவு செய்து முடித்துவிட்டோம். இப்போது நம்மிடத்தில் இருப்பது ஒரே ஒரு ஆண்டு, இன்னும் சொச்சமான மாதங்கள். இந்த 1.25 வருடங்களை மாத்திரமே நாம் இந்த இடத்தில் பார்க்க வேண்டும். இந்த பகுதியை வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு வார்த்தையை கொண்டு பேசுகின்றார்கள். இதை ஒரு உடலினுடைய இதயம் போன்றது நபி அவர்களுடைய கடைசி நேரத்தில் இந்த வாழ்க்கை. ஒரு உடலுக்கு இதயம் எப்படியோ இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 ஆண்டு காலத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய இதயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜும், ஹஜ்ஜுக்கு பின்னால் நபி அவர்கள் தங்கியிருந்த எஞ்சி இருக்கும் நபி அவர்களுடைய வாழ்நாளின் நாட்களும். எனவே இது ஒரு இதய பகுதி என்பதை நாம் சொல்வதனுடைய நோக்கம் கண்டிப்பாக உருக்கமாகவே இதை நாம் நோக்க வேண்டும். இந்த இடத்தை மிக உன்னிப்பாக நாம் கடந்தாக வேண்டும். முதலில் சில விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜை பல நேரங்களில் நீங்கள் படித்திருப்பீர்கள், ஹஜ்ஜுடைய அமல்களை தெரிந்திருப்பீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹஜ்ஜை செய்தார்கள் என்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள். எனவே இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நாம் வரலாற்று ரீதியாக ஹஜ்ஜை பார்ப்பதற்கு முன்னதாக அல்லது அதை விடவும் ஹஜ்ஜின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன செய்தி என்ன, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜை கொண்டு இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கும் பாடங்களும் படிப்பினைகளும் என்ன என்பதை நாம் கவனமாக கடந்தாக வேண்டும். பொதுவாகவே ஹஜ்ஜை ஒரு அமலாக, ஒரு சடங்காக இன்று வரையிலும் முஸ்லிம்கள் பார்த்து வருகிறார்கள். இது ஒரு அமல், இது ஒரு சடங்கு என்பதை போன்றே அதை பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது அவ்வாறு அல்ல. அதே போன்று இன்னொரு தவறான புரிதல் முஸ்லிம்களிடையில் இருப்பது என்னவென்றால், ஹஜ் என்பது அமல்களில் கடைசி அமல். இங்கு எந்த அமல் முதலாவதும் இல்லை, எந்த அமல் கடைசியும் இல்லை. ஒட்டுமொத்த அமல்களும் அல்லாஹுக்கு அடிபணிந்து அது அதற்கான நேரம் வந்தால் அதை செய்துவிட வேண்டியது, அவ்வளவுதான். தொழுகைக்கான நேரம் வந்தால் தொழுது விட வேண்டியது, நோன்புக்கான மாதம் வந்தால் நோன்பு வைத்து விட வேண்டியது, ஜகாத் கடமையானால் ஜகாத்தை கொடுத்து விட வேண்டியது, ஹஜ் செய்வதற்கான வசதி இருந்தால் செய்துவிட வேண்டியது. இதற்கென்று எந்த காலமோ எந்த விஷயமோ அது அப்படி அல்ல. இதை தெளிவாக நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டும். இப்போது இந்த நேரத்தில் பலதரப்பட்ட மக்களுடைய புரிதல் எப்படி என்றால், ஹஜ் என்பது ஒரு மனிதர் தன்னுடைய கடைசி காலத்தில் செய்வது என்பது விளங்கி வைத்திருக்கிறார். அவருடைய கடைசி காலத்தில் ஹஜ் என்பது செய்ய வேண்டும். அதனால்தான் நிறைய பேர் வயதானத்திற்கு பின்பே செல்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு. அவருக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அப்ப இது என்ன ஹஜ் என்ன? அப்போ அவருக்கு செய்து முடிக்க வேண்டிய கடமைகள் என்று அவர் வைத்திருப்பது எதுவென்றால், வீடு கட்டணும், பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு முடிச்சிடணும், எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடணும், கடைசியாக நாம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அவர் விளங்கி வச்சிட்டு இருக்கிறார். ஆனால் இது முற்றிலும் தவறானது. அப்படியாயின் ஏன் இந்த தவறான புரிதலுக்கு முஸ்லிம்கள் சென்று விட்டார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஹஜ் என்பது கடைசியாக இடம்பெறுவதினால் அநேக மக்கள் ஹஜ்ஜையே நம்முடைய வாழ்வின் கடைசியாகத்தான் செய்ய வேண்டும் போல என்று தவறாக விளங்கி கொண்டதுதான் இந்த தவறான புரிதலுக்கான காரணம். பின்பு நபி அவர்களுடைய ஹஜ் ஏன் கடைசியில் ஏற்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்
கடைசியில் ஏற்பட்டதற்கான காரணங்கள் மிக தெளிவாக இருக்கின்றது. உண்மையில் ஹஜ்ஜை கடைசியாக ஆக்க வேண்டும் என்பதற்கான விஷயத்தை நீங்கள் வரலாற்று ரீதியாக படித்து பார்த்தால் நம்முடைய ஹஜ்ஜுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜுக்கும் பாரிய வித்தியாசம் இருப்பதை நீங்கள் காணலாம். நல்லா கவனிக்கணும். நபி அவர்கள் ஹஜ்ஜை சடங்காக சம்பிரதாயமாக செய்யல. ஹஜ் உயிரோட்டமானது. இதை எந்த விஷயத்தில் ஹஜ் என்பதை அல்லாஹு தாலா கொண்டு வந்து நிறுவினான் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் உன்னிப்பாக. இந்த வரலாறு, நாம் கடந்து வந்த வரலாறு நமக்கு புரிய வைத்துவிடும். ஹிஜ்ரி 6 நபி அவர்கள் உம்ராவிற்காக கிளம்பினார்கள். கிளம்பினாங்களா இல்லையா? ஏன் அப்ப ஹஜ்ஜுக்கு கிளம்பல, ஏன் உம்ராவுக்கு கிளம்பினாங்க? கேள்வி வரணும் உங்களுக்கு. ஹிஜ்ரி 6 ஹஜ்ஜுக்காக நபி அவர்கள் கிளம்பி இருக்கலாமே. ஏன் ஹஜ்ஜுக்காக கிளம்பாமல் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ராவிற்காக கிளம்பினார்கள்? பின்பு ஹுதைபியாவில் தடுக்க வைக்கப்பட்டார்கள். உம்ரா செய்யல. அங்கேயே உம்ராவினுடைய அந்த கடமைகளை நிறைவேற்றிவிட்டு அங்கிருந்து திரும்பி வந்தார்கள். இது ஹிஜ்ரி 6. மறுபடியும் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு மீண்டும் உம்ராவிற்குத்தான் சென்றார்கள். ஏன் அப்ப அந்த உம்ராவோட ஹஜ்ஜை நபி அவர்கள் ஏன் சேர்த்து செய்யல? உம்ரா மாத்திரமே போய் 3 நாள்ல முடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. மறுபடியும் ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி அடைந்த வருடம். மக்காவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் வந்து விட்டது ரமலானில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இனி மக்காவில் வைப்பது சட்டம். ரமலான் முடிந்து, ஷவ்வால் முடிந்து, துல்காதா துல்ஹஜ்ஜிலே நபி அவர்கள் ஏன் ஹஜ்ஜுக்கு போல மறுபடியும்? பின்பு ஹிஜ்ரி 9 வந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் ஹஜ்ஜுக்காக அனுப்பினார்கள். நபி அவர்கள் போகல. இப்போ இந்த 4 வருடங்கள் முதலில் 2 வருடங்கள் நபி அவர்கள் உம்ராவுக்காக சென்றது. ஹிஜ்ரி 6 தடை செய்யப்பட்டார்கள். ஹிஜ்ரி 7 தடை செய்யப்பட்ட கடமையாக கலாவாக இருந்த உம்ராவை நிறைவேற்றினார்கள். பின்பு ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி அடைந்தது. நபி அவர்கள் ஹஜ் செய்யல. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ஜுக்காக அனுப்பி வைத்தார்கள். இப்படி இந்த 4 வருடங்களும் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்ய செல்லவில்லையானால் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹு தாலா 10ஆம் ஆண்டு தள்ளி வைத்ததற்கான நோக்கம். இந்த ஹஜ் நம்முடைய ஹஜ்ஜை போன்ற சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல. பின்பு என்ன ஹஜ் என்பது? என்ன ஹஜ் என்பதை அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையில் என்ன நடக்கும் என்று குர்ஆனில் பேசுகின்றானோ அது போன்று ஒரு சாம்பிளை மிக தெளிவான ஒரு உதாரணத்தோடு இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தி காட்டிவிட்டான். மறுமையில் என்ன நடக்கும்? மறுமையில என்ன நடக்கும்? ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன். நபிமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா உம்மத்துகளை பற்றி கேட்பான். உம்மத்துகளிடத்தில் அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றி கேட்பான். உம்மத்துகளிடத்தில் கேட்பான், இவர்கள் வந்தார்களா? உங்களிடத்தில் நபிமார்கள் நான் அனுப்பினேனே வந்தார்களா? தஅவா செய்தார்களா? உங்களை எச்சரித்தார்களா என்று கேட்பான். இதே போன்று நபிமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்பான், இந்த சமூக மக்களிடத்தில் உங்களை நான் அனுப்பினேனே, நீங்கள் சென்று உங்களுடைய பணியை செம்மையாக செய்தீர்களா என்று கேட்பான். சொல்றது விளங்குதா? இது மறுமையில கண்டிப்பாக நடக்கும். இப்படி நடப்பதற்கான ஒரு முன்மாதிரியை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு உலகத்தில் நிகழ்த்தி காட்டுகின்றான். உண்மையாகவே தங்களுடைய 23 ஆண்டு காலத்தில் அல்லாஹு தஆலா எந்த பணியை நபி அவர்களுக்கு கொடுத்தானோ இந்த பணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று சமர்ப்பிப்பதற்காக அல்லாஹு தஆலா அதை ஆக்கினான். இதை உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகள் போறாங்க, ஸ்கூல் எல்லாருமே நம்ம போகணும். சார் மிஸ் ஹோம்ஒர்க் நமக்கு கொடுக்குறாங்க, வீட்டு பாடம் முடிச்சிட்டு வந்ததுமே நாளைக்கு ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சார் கேட்டதுமே புக்கை எடுத்துட்டு போய் நோட்டை எடுத்துட்டு போய் மிஸ் கிட்ட சார் கிட்ட வச்சிடணும் டேபிள் மேல. இப்போ அவர் சரி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லுவார். இதே போன்றுதான் அல்லாஹு தாலா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில பணிகளை, சில விஷயங்களை மிக தெளிவாக, இது உங்களுடைய ரோல், இதுதான் உங்களுடைய அஜெண்டா, இதுதான் உங்களுடைய மிஷன், இதுதான் உங்களுடைய பணி, இதை நீங்கள் நிறைவேற்றியாக வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்த பணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நிறைவேற்றிவிட்டு இப்போது மக்களையெல்லாம் அழைத்து கொண்டு அல்லாஹ்வினுடைய அந்த புனித இல்லத்தில் வைத்து சாட்சி வாங்க நம்மை அழைத்து செல்ல போகிறார்கள். இதுதான் ஹஜ். இது சடங்கு சம்பிரதாயம் அல்ல. எதை 22 ஆண்டு காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் முடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் தொண்டாற்றினார்களோ, இந்த தொண்டை அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து மக்களுக்கு முன்னிலையில் இதை நான் உங்களிடத்தில் எனக்கு ரப்புல் ஆலமீனிடமிருந்து கொடுக்கப்பட்ட பணியை சரிவர செய்து விட்டேனா என்ற சாட்சியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்க போகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய முதல் நோக்கம், முதல் காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பிரகடனம் செய்கிறார்கள், ஹஜ்ஜுக்காக கிளம்புகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜை செய்வதற்காக, இந்த புனித யாத்திரைக்காக மூலை முடுக்குகளிலெல்லாம் இருந்த சஹாபாக்கள் 1,24,000 முதல் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சஹாபாக்கள் வரைக்கும் நபி அவர்களோடு இருந்தார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹுலைஃபாவிற்கு சென்று மதீனாவில் இருந்து அங்கு தங்கினார்கள். ஒரு இரவு அங்கு குளித்தார்கள். தங்களுடைய கீழாடையாக ஒரு கைலியை கட்டி கொண்டார்கள். தங்களுடைய மேலாடையாக மிக அழகான ஒரு போர்வையை போர்த்தி கொண்டார்கள். பின்பு தங்களுடைய தலையில் மிஸ்க் என்று சொல்லக்கூடிய அத்தரையும், தங்களுடைய தாடியில் தரீரா என்று சொல்லக்கூடிய அத்தரையும் பூசிக்கொண்டார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை முடியினுடைய அந்த வகிரிலும் தாடியிலும் அத்தர் தடவி இருந்த அந்த மினுமினுப்பை நாங்கள் கண்டோம். அத்தர் தேய்ச்சி இருந்தாங்க, அதனுடைய வழுவழுப்பு மினுமினுப்பை நாங்கள் கண்டோம். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே ஒரு இரவு தங்கினார்கள். ஃபஜ்ருக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து கிளம்பினார்கள். அங்கேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஜம்உ கஸ்ர் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு வக்தை இன்னொரு வக்தோடு இணைத்து தொழுவது, 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுவது, இந்த இரண்டையும் துல்ஹுலைஃபாவில் இருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பின்பு இஹ்ராமினுடைய நியத்துக்குள் நுழைந்து சஹாபாக்களுக்கு கூறினார்கள், உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வதாக நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு தல்பியாவை முழங்கினார்கள். இந்த தல்பியாவை நன்கு கவனியுங்கள். ஹஜ்ஜுடைய மிக தெளிவான 2வது நோக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும். ஹஜ்ஜுக்கு முன்னால் சொல்லக்கூடிய இந்த தல்பியா, இது பெரும்பாலும் 99% விழுக்காடு ஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில் மாத்திரமே நம்முடைய காதுகளில் விழுகின்றது. இப்ப நபி அவர்கள் என்ன சொல்றாங்க? லப்பைக் என்று துவங்குகின்றது. லப்பைக் என்ன அர்த்தம்? லப்பைக் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்கல்ல, மிஸ் சார் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்களே, உள்ளேன் ஐயா, எஸ் பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்றதுக்கு அரபில பேர் லப்பைக். நான் ஆஜராகிவிட்டேன், உங்களுடைய அழைப்பிற்கு நான் ஆஜராகிவிட்டேன், இதோ நான் இங்கு இருக்கின்றேன் என்று சொல்வதற்கு அரபியில் பெயர் லப்பைக். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லப்பைக் என்று யாரை பார்த்து சொல்கின்றார்கள்? எந்த ரப்புல் ஆலமீன் 23 ஆண்டுகளாக இந்த வேலையை செய்யுங்கள் என்று சொல்லி முடித்து செய்து விட்டீர்களா என்று கேட்கும் போது லப்பைக் அல்லாஹ்வே நான் செய்து முடித்து விட்டேன், இதோ அந்த அட்டெண்டன்ஸை உன்னிடத்தில் நான் வந்து போடுகின்றேன், அதற்கான சாட்சியங்களை உன்னிடத்தில் நான் அழைத்து வருகின்றேன். நான் யாரிடத்தில் என்னுடைய தாவா பணி செய்தேனோ அவர்களே உன்னுடைய இல்லத்தில் வந்து சாட்சி பகர்வார்கள். நான் செய்து முடித்திருக்கின்றேன், நீ எனக்கு எந்த பணியை எந்த விஷயத்தை வழங்கி இருந்தாயோ அதை என்னால் இயன்ற வரைக்கும் நான் தெளிவோடு செய்திருக்கிறேன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியத்தோடு அழைத்து செல்கின்றார்கள். இது லப்பைக்குக்கான மீனிங். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வாசகத்தில் பேசுகிறார்கள், தான் என்ன செய்தோம்,
என்ன செய்தோம்? ஷிர்கில்லாத பூமியாக இந்த பூமியை நான் மாற்றி இருக்கின்றேன். உனக்கே புகழ் அனைத்தும். இன்னல் ஹம்த வன் நிஅமத வல் முல்க் லா ஷரீக லக் என்ற இந்த வாக்கியங்களை உன்னிப்பாக கவனியுங்கள். ஆட்சி அதிகாரம் அத்தனையும் உனக்குரியது. இங்கு லாத்து மனாத்து உஸ்ஸா யகூத் யஊக் நஸ்ர் வத் சுஆ எதையெல்லாம் இந்த மக்கள் வைத்திருந்தார்களோ ஒட்டு மொத்தத்தையும் நான் துடைத்து எறிந்து விட்டேன். அரசாட்சி என்பது உனக்கே உரியது, புகழ் அனைத்தும் உனக்கே உரியது. இதற்காக நான் பாடுபட்டிருக்கிறேன் 23 ஆண்டுகள் என்பதை வாசகமாக சொல்கிறார்கள். இதை உணர்ந்து இன்று சொல்லக்கூடிய ஹாஜிகள் எத்தனை நபர்கள்? நம்முடைய ஹஜ் போறோம் அப்படின்னாலே ஒரு டூரிஸ்ட், ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஹஜ்ஜுக்கு போறோம், ஈமானிய சந்தோஷம் இருக்க வேண்டியதுதான், அதுல குறை சொல்லல. போனதுமே செல்ஃபி, போனதுமே வீடியோ, காபாக்கு பக்கத்துல தான் இருப்பதை கொண்டு போனது எதற்கு? போனது எதற்கு? செல்ஃபியிலும் வீடியோவிலும் இது இவர்களுடைய முக்கிய நோக்கமாகவும் காரணமாகவும் மாறிவிட்டது. லப்பைக்கு என்ன பொருள்? தல்பியாவுக்கு என்ன பொருள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜினுடைய நோக்கம், அதனுடைய உள்ரங்க அர்த்தம் எதை பற்றியும் அவர்களுக்கு நாலேஜ் கிடையாது. இங்கிருந்து போகும்போது எல்லாருக்கிட்டையும் போய் மிலாக்கத், அதற்கு பிறகு எல்லாருமே இவங்க வீட்டுக்கு வந்து இவர்களுக்கு மாலை போடுவது, அப்புறமா இவர் எல்லாருக்குமே விருந்து வைப்பது. இது ஹஜ், நம்முடைய ஹஜ், நம்ம மக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை இட்டார்கள். யாருக்கு? தங்களுடைய கால்நடைகளுக்கு மாலை போட்டாங்க. துல்ஹுலைஃபாவில் இருந்து தங்களுடைய ஒட்டகத்துக்கு அழைச்சிட்டு போனாங்களே குர்பானி, அதற்கு மாலை இட்டார்கள். அவ்வளவுதான். இப்போ தல்பியாவை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள். கிட்டத்தட்ட துல்காதா பிறை 23 அல்லது 24 அல்லது 26 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சனிக்கிழமை மாலை கிளம்பினார்கள். அதாவது லுஹருக்கு பின்னால் கிளம்பினார்கள். அசருக்கு துல்ஹுலைஃபா வந்தார்கள். பின்பு அசர் அப்போதே குளித்துவிட்டு தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள். பின்பு இரவு தங்கினார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை ஃபஜ்ருக்கு பின்னால் துல்ஹுலைஃபாவில் இருந்து மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். பின்பு அங்கிருந்து ஒரு இடம் வந்ததும் அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள். மீண்டும் குளித்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கையை கற்றுக் கொடுத்தார்கள். உங்களுடைய நியத்தை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதம் பிறை 4 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிற்குள் நுழைகிறார்கள். சென்றதுமே தங்களுடைய உம்ராவை முதலில் நிறைவேற்றினார்கள். உம்ராவை நிறைவேற்றியதற்கு பின்னால் ஒரு மலைப்பகுதி, அங்கு சென்று நபி அவர்கள் தங்கிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக கால்நடைகளை கொண்டு வரவில்லையோ அவர்கள் தங்களுடைய உம்ராவை மாத்திரம் முடித்துவிட்டு இஹ்ராமை கலைந்து விடுங்கள். நான் இஹ்ராமோடு இருப்பதற்கான காரணம் ஹஜ்ஜுடைய தேதி வந்ததற்கு பின்னால், அதாவது பிறை 8 இருந்து ஹஜ்ஜை நான் நிறைவேற்ற வேண்டும். அதனால் நான் இஹ்ராமினுடைய நியத்தோடு நான் இருக்கிறேன். இப்படி மாத்திரம் இல்லை என்றால் நானும் உங்களோடு கலைந்திருப்பேன் என்று கூறினார்கள். பின்பு எந்த சஹாபாக்கள் ஹஜ்ஜுடைய நியத்தில் வரவில்லையோ அவர்கள் உம்ராவை மாத்திரம் முடித்துவிட்டு தங்களை கலைந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் பிறை 4 வந்து உம்ராவை முடித்துவிட்டு அந்த மலையினுடைய உச்சிக்கு சென்றவர்கள் சரியாக பிறை 8 தான் மீண்டும் இறங்கி வந்தார்கள். பின்பு ஹஜ்ஜுடைய அமல்கள் உங்களுக்கு தெரியும். யௌமு தர்வியா மீனாவிலே தங்கினார்கள். அங்கிருந்து அன்று இரவு மறுநாள் அரஃபாவிற்கு பிறை 9 சென்றார்கள். இந்த தினம் அரஃபாவுடைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேருரை ஆற்றியது மிக பிரபல்யமானது. பல நேரங்களில் பல இடங்களில் நீங்கள் இந்த பேருரையை கேட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய பேருரையை எழுத்துப்பூர்வமாக போட்டிருப்பார்கள், நீங்கள் பார்த்திருக்கலாம். இப்ப இந்த பேருரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் 23 ஆண்டு காலமாக என்னவெல்லாம் சொன்னார்களோ ஒட்டுமொத்தத்தையும் அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். சுருக்கமாக மிக தெளிவாக பல விஷயங்களை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். அரஃபா மைதானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சஹாபாக்கள் நபி அவர்களை சூழ்ந்து இருக்கிறார்கள். நபி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் 3 முறை கூறினார்கள்.
அதை சஹாபாக்களில் சிலர் பலருக்கு அதை எடுத்து கூறினார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக எதையெல்லாம் உபதேசம் செய்தார்களோ அதில் மிக முக்கியமானதை எடுத்து வைத்ததற்கு பின்னால் இப்ப ஹஜ்ஜினுடைய அந்த நோக்கத்தினுடைய மைய பகுதிக்கு நபி அவர்கள் வருகிறார்கள். நபி அவர்கள் எல்லாவற்றையும் சொல்லி முடித்ததற்கு பின்னால் மக்களை பார்த்து கேட்டார்கள், அலா ஹல் பல்லக்து, அலா ஹல் பல்லக்து, அலா ஹல் பல்லக்து, நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா, நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா, எனக்கு கொடுக்கப்பட்ட தூதுவ பணியை, ரிசாலத்தை, நுபுவத்தை, என் ரப்பு என்னை எதற்காக அனுப்பினானோ இந்த பணியை நான் உங்களுக்கு மத்தியில் சரிவர செய்து விட்டேனா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். எப்போதுமே சஹாபாக்கள் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் என்ற பதிலை சொல்ல பழகியவர்கள். ஆனால் இந்த முறை சஹாபாக்கள் பதில் சொல்ல துவங்குகிறார்கள். என்ன காரணம்? உரையை துவங்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 விஷயங்கள் சஹாபாக்களுடைய மைண்ட்ல இருக்கு. முதல் விஷயம், ஹஜ்ஜுக்கு வருவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பி வைக்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு முன்னதாக. இந்த விஷயத்தை சஹாபாக்கள் நல்லா கவனிக்கிறாங்க. குதிரையின் மீது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏறி அமர வைத்துவிட்டு குதிரையினுடைய மூக்கணாங்கயிறை நபி அவர்கள் பிடித்துக் கொண்டு குதிரையை நபி அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே முஆத் இப்னு ஜபல் குதிரையில். எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க! ஆசிரியர் நடந்து செல்கின்றார், மாணவரை அமர வைத்து யமன் தேசத்திற்கு ஆளுநராக நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை, முஆதே வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னீ லஉஹிப்புக், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உங்களை நேசிக்கிறேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நானும் உங்களை நேசிக்கிறேன். இதுவரைக்கும் சந்தோஷமாக இருந்தாங்க முஆத் இப்னு ஜபல். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த வார்த்தை, முஆதே, மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவானதை அவர்களுக்கு கொடுங்கள், மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? சும்ம அஜ்தஹிது, இஜ்திஹாதுக்கான ஆதாரம் இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கின்றது, நான் கல ஆய்வை மேற்கொள்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வழிமொழிகிறார்கள். பின்பு நபி அவர்கள் கூறிய அந்த வார்த்தை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இதயத்தை வெயிட் ஆக்கி விட்டது, கணக்க ஆரம்பித்து விட்டது, கண்களில் இருந்து தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு பிரிவு இருக்கும் என்று நினைத்து பார்க்கவில்லை. முஆத் இப்னு ஜபல், முஆதே, இந்த வருடத்திற்கு பின்னால் நீங்கள் என்னை சந்திப்பீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். இந்த வார்த்தை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இதயத்தை வெயிட் ஆக்கி விட்டது, கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்து விட்டது, ஸ்டன் ஆயிட்டாங்க. என்ன வார்த்தை! இந்த விஷயத்தை, இப்படி ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவை சஹாபாக்கள் ஒரு நாளும் தங்களுடைய கனவில் கூட யோசித்து பார்த்ததில்லை, கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை. இது சொல்றாங்க நபி அவர்கள். அடுத்த வார்த்தை நபி அவர்கள் சேர்த்து பேசுறாங்க, நீங்கள் அடுத்த வருடம் வரும்போது மஸ்ஜிதுன் நபவிக்கும் என்னுடைய மன்னரைக்கும் இடையில் நீங்கள் கடந்து செல்ல நேரிடலாம். அழ ஆரம்பிச்சுட்டாங்க முஆத் இப்னு ஜபல். என்ன வார்த்தை! 23 ஆண்டு காலமாக நபி அவர்கள் பேசாத வார்த்தை இந்த வார்த்தை. இதனுடைய பொருள், தபூக் போருக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ரீங்காரம் அடிக்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹு தஆலா நம்முடைய பணிகளை நிறைவு செய்து விட்டான், இனி நாம் அல்லாஹ்விடத்திலே செல்ல இருக்கின்றோம் என்ற ஒரு மெல்லிய காற்று வீச ஆரம்பித்து விட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில். அதனுடைய வெளிப்பாடுதான் நபி அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இப்படி பேசியது.
பின்பு பிரபல்யமான அந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் எப்போதும் இந்த துஆவை மறந்து விடாதீர்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக. ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய்வாயாக, உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் வணக்க வழிபாடுகளை அழகான முறையில் உனக்கு நிறைவேற்றுவதற்கும் நீ எனக்கு உதவி செய்வாயாக என்ற இந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி அனுப்புகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செல்ல மனமே இல்லை, செல்வதற்கு துணிவும் இல்லை. ஆனால் பிரியா விடை கொடுத்தார்கள் நபி அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பேசினார்களோ அதுதான் அடுத்த வருடம் நடந்தது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை கடைசியாக பார்த்தது அதுதான். இங்கு ஹஜ்ஜுக்காக நபி அவர்கள் வந்தார்கள். ஹஜ்ஜினுடைய இந்த பேருரையை துவங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள், மக்களே, என்னிடம் இருந்த ஹஜ்ஜுடைய அமல்களை சரியான முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பேருரையினுடைய துவக்க வார்த்தை. அடுத்த வருடம் நான் உங்களுக்கு மத்தியில் இருப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது. எப்படி ஒரு வார்த்தை! மிக தெளிவாக பேசினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிக தெளிவாக பேசினார்கள். இப்போ பேருரையை நிகழ்த்தியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 2 விஷயங்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நபி அவர்கள் பேசியதும், பேருரைக்கு முன்னால் நபி அவர்கள் துவங்கிய இந்த முறையும் சஹாபாக்களை பதில் பேச வைத்தது. நபி அவர்கள் இந்த நேரம், இந்த நாள், இந்த தினம் நபி அவர்கள் வேறு எதையோ நம்மிடத்தில் சொல்ல வருகின்றார்கள். அலாஹல் பல்லக்து, நான் உங்களுக்கு என்னுடைய தூதுவ பணியை எத்தி வைத்து விட்டேனா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கேள்விக்கு சஹாபாக்கள் 4 பதில்களை சொன்னார்கள். قالوا إنا نشهد قد بلغت الرسالة وأديت الأمانة ونصحت الأمة وكشفت الغمة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து 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 சஹாபாக்களுடைய அறிவு, சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய அந்த பூர்ணத்துவமான ஸ்கில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி 23 ஆண்டு காலத்தினுடைய வாழ்வியலை, இஸ்லாத்தை ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய பேருரையில் கொண்டு வந்து சுருக்கினார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு காலத்தினுடைய விஷயத்தை சஹாபாக்களும் ஒரே வரியில் சுருக்கி பதில் சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆசிரியர்கள், எப்படிப்பட்ட மாணவர்கள் பாருங்க, எப்படி பேசுறாங்க பாருங்க. இன்னான ஷஹது, நிச்சயமாக நாங்கள் சாட்சி கூறுகிறோம், கது பல்லக்தர் ரிசாலா, நபியே, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய உயிரிலும் மேலானவரே, நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ரிசாலத்தை, தூதுவ பணியை திட்டவட்டமாக நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். வஅத்தைத்தல் அமானா, அல்லாஹ் எதை அமானிதமாக உங்களிடத்தில் வழங்கினானோ, இந்த தீனை, இந்த நெறியை, இந்த இஸ்லாத்தை, அதை நீங்கள் பூர்ணத்துவமாக நிறைவேற்றி விட்டீர்கள். வஅத்தைத்தல் அமானா வனஸஹ்தல் உம்மா, நீங்கள் வருவதற்கு முன்னால் எங்களுக்கு மத்தியில் குரோதம், காழ்ப்புணர்வு, வம்பு, வீம்பு, சண்டை, சச்சரவு, இதை தவிர வேறு எதையுமே நாங்கள் கண்டதில்லை. ஆனால் இன்று ஒரு உம்மத்தாக எங்களை ஆக்கிவிட்டீர்கள். அவருக்கு ஏதேனும் ஒன்றென்றால் இங்கு இதயம் துடிக்கின்றது, எனக்கு ஏதேனும் ஒன்றென்றால் அவருக்கு இதயம் துடிக்கின்றது. இப்படி ஒரு சமூகத்தை கட்டமைத்து விட்டீர்கள் எங்களுக்குள்ளாக. வனஸஹ்தல் உம்மா, முஹாஜிர், அன்சாரி, அவரு இவரு, அந்த கபீலா இந்த கபீலா, எல்லாவற்றையும் தாண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒற்றை கொடியின் கீழாக அல்லாஹுக்கு மத்தியில் நீங்களும் அடிமை, நாங்களும் அடிமை என்ற பாச பிணைப்பை, பந்தத்தை கொண்டு வந்து நிறுத்திவிட்டீர்கள். இப்படி ஒரு சமூகமாக எங்களை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள். வகஷஃப்தல் உம்மா, எந்த அறியாமையில் நாங்கள் இருந்தோமோ அந்த அறியாமையை எங்களை விட்டு நீங்கள் நீக்கிவிட்டீர்கள். எவ்வளவு தெளிவான பதில் பாருங்க, எவ்வளவு தெளிவான பதில், எவ்வளவு அழகான பதில். இப்ப பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கிட்ட இருந்து இந்த பதிலை வாங்கியதற்கு பின்னால், இப்போ நேற்றைய தினம் நான் சொன்னதை நினைச்சு பாருங்க. சூரத்துல் முஸம்மில்
சூரத்துல் முத்தத்திர். 23 ஆண்டுகளுக்கு முன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா எழுப்பி நிற்க வைத்தான். யா அய்யுஹல் முஸம்மில் யா அய்யுஹல் முத்தத்திர் குமில் லைல இல்லா கலீலா கும் ஃபஅன்திர். எழுப்பி நிற்க வைத்தான். எழுங்கள், இனி நீங்கள் சகிக்க வேண்டியது, சமாளிக்க வேண்டியது, நீங்கள் சுமக்க வேண்டியது நிறைய நிறைய இருக்கின்றது. நீங்கள் பயந்தவர்களாக ஆகலாகாது. இனி நீங்கள் எதிர்த்து நின்று போராட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையின் மீது, அவர்களுடைய தோளின் மீது, அவர்களுடைய முதுகின் மீது இந்த சமூகத்தின் சுமையை அல்லாஹ் தஆலா தூக்கி வைத்தான். இப்படி ஒரு சமூகம், இவர்களுக்கு சண்டை சச்சரவை தவிர எதுவும் தெரியாது, ஒட்டகங்களை தவிர வேறு எதுவும் தெரியாது, வியாபாரத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆனால் இப்போது நீங்கள் இவர்களுக்கு மத்தியில் குர்ஆனை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாக வேண்டும், ஞானத்தை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தாக வேண்டும், அவர்களுக்கு வேதங்களை நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும், அவர்களை சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக எப்படி மாத்தி இருக்கிறாங்க பாருங்க நபி அவர்கள். எப்படி மாத்திட்டாங்க பாருங்க. இப்படி எல்லாம் நீங்கள் அவர்களை மாற்ற வேண்டும். அன்று எழுந்த நபி அவர்கள், 23 ஆண்டு காலமாக அன்று எழுந்த நபி அவர்கள், ஒரு நாள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியாக தங்களுடைய படுக்கையில் உறங்கியதே கிடையாது. 23 ஆண்டுகளானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியாக உறங்குவதற்கு. அது அவர்களுடைய மௌத். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிம்மதியான உறக்கம். இப்ப ஹஜ்ஜத்துல் விதாவிலே என்ன நடக்க போகின்றது? மூன்றாவது மிக முக்கியமான நோக்கம், தங்களின் மேல் எந்த சுமை இருந்ததோ, தங்களுடைய தோளின் மேல், தங்களுடைய முதுகிலே இந்த சமூகத்தை பற்றிய எந்த சுமை இருந்ததோ, இந்த சுமையை தங்களுடைய தோழர்களிடத்திலே இறக்கி வைத்து அழைக்க வந்திருக்கிறார்கள். இறக்கி வைக்க போறான். இந்த பணி என்னால் முடிந்த வரையில் நான் செய்து வைக்கிறேன். இனி எனக்கான அழைப்பு வரப்போகின்றது. இனி இந்த பணி உங்களுடைய வேலை. நான் என்ன செய்தேனோ, எப்படி செய்தேனோ, இதை இனி நீங்கள் தொடர வேண்டும், நீங்கள் தொடர வேண்டும். இப்போ இந்த சுமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய தோள்புஜத்தில் இறக்கி வைத்த நாள் அரஃபாவுடைய மைதானத்தில் இறக்கி வைக்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் பதில் சொன்னதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை வானை நோக்கினார்கள். வானை நோக்கினார்கள். தங்களுடைய ஆட்காட்டி விரலை கொண்டு வானை இப்படி உயர்த்தி காட்டினார்கள். அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத். யா அல்லாஹ், நீயே இதற்கு சாட்சி, நீயே இதற்கு சாட்சி. யா அல்லாஹ், நீயே இதற்கு சாட்சி. இதுதான் மறுமையில் நடக்க இருக்கின்றது. மறுமையில் எப்படி நடக்கும் என்பதை இங்கு ஒரு டீசர், ஒரு ரோலாக மிக தெளிவாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து மிக அழகானது ஒரு காட்சியாக இங்கு அமைத்து காட்டிவிட்டான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்த பதில். இந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. எதற்காக நபி அவர்கள் சஹாபாக்களை அழைத்து வந்தார்களோ அந்த விஷயம் முடிவுக்கு வந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே வாங்கிய பதில், அல்லாஹு தஆலா கேள்வியை செவிமடுத்தான், பதிலையும் செவிமடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சாட்சியமாக்கினார்கள். சாட்சியாக ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான் என்ற பதிலை சூரத்துல் மாஇனாவினுடைய இந்த வசனத்தில் ரப்புல் ஆலமீன் பேசி முடித்து விட்டான். அல் யௌம் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை இன்றைய தினம் நான் பூர்ணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை உங்களின் மீது நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். எது நிஅமத்? எது நிஅமத்? தீன் என்ற இந்த நேர்வழி, எப்படி தீன் அடிப்படையில் வாழ வேண்டும், எப்படி நாம் இருக்க வேண்டும் என்ற இந்த நிஅமத் எங்கும் கிடைக்காது. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நேர்வழி நிஅமத். அந்த நிஅமத்தை பற்றி அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் பேசுகின்றான். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த தீனை இஸ்லாமாக அல்லாஹு தஆலா வாகிய நான் உங்களிடமிருந்து பொருந்திக் கொண்டேன். ஓகே, ஃபைன்,
முடிஞ்சு. எந்த பணிக்காக உங்களை நான் அனுப்பினேனோ அது தெளிவாகிவிட்டது. இந்த வசனம் இறங்கியதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய புரிதலை பாருங்கள். தீன் முழுமை பெற்று விட்டது என்பது ஒரு வகையில் சுப செய்தி. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உமரே ரலியல்லாஹு அன்ஹு ஏன் அழுகிறீர்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, எந்த ஒன்று முழுமை அடைந்து விட்டதோ அது மீண்டும் குறையத்தானே செய்யும். எவ்வளவு தெளிவு பாருங்க. எந்த ஒன்று முழுமை அடைந்து விட்டதோ அது மீண்டும் குறையத்தானே செய்யும். அப்போ தீன் மீண்டும் குறையுமா? மீண்டும் குறைய போகின்றது தீன் என்பதை தெளிவாக விளங்குறாங்க. நபி அவர்கள் அதை வழிமொழிகிறார்கள். ஆம் உமரே, நீங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள். இப்ப நம்ம பிறைய பார்க்கிறோம். சந்திரன், அல்லாஹு தாலா எவ்வளவு தெளிவான சாட்சி நமக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்க. கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்து 14வது நாள் 15வது நாள் ஒரு சந்திரன் பூர்ண சந்திரனமாக மாறுகின்றது. பின்பு மீண்டும் 16 கொஞ்சம் 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 கொஞ்சமாக தேய்ந்து அது அமாவாசை, நிலவினுடைய வெளிச்சம் பூமியில் படாத நாளுக்கு வந்து முடிகின்றது. இதை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மாதமும் சாட்சியமாக்கி வைத்திருக்கின்றான். இதில் இருந்து ஒரு ஹிக்மத்தும் இருக்கின்றது, ஒரு ஹிக்மத்தும் இருக்கின்றது. சந்திரன் வளர்வதற்கு 14.5 நாட்கள், தேய்வதற்கும் 14.5 நாட்கள், கூட குறைய இருக்கலாம். அது நம்மளால உன்னிப்பா அல்லாஹு அலம் 14, 14.5, 14.75, 15 தெரியாது. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பௌர்ணமி நாள் அது அரஃபாவுடைய மைதானத்தில் முடிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வஃபாத் ஆனார்களோ பிறை 16 தேய துவங்கி விட்டது. மார்க்கம் அல்லாஹ் விளங்கிக்கணும், தேய துவங்கி விட்டது. இப்போ நாம இருக்கிறது பிறை 28, பிறை 29, அமாவாசையா தெரியல. கூடிய சீக்கிரம் முடிவிற்கு வரலாம், தெரியாது. சொல்றது விளங்குதா? ஒரு ஹிக்மத். அல்லாஹு தஆலா சந்திரனின் மீது மிக தெளிவாக சத்தியம் செய்கின்றான். கல்லா வல் கமர், சூரத்துல் முத்தத்திர்ல தான் அதுவும் இருக்கு. வல் லைலி இத் அத்பர் வஸ் சுப்ஹி இதா அஸ்ஃபர் இன்னஹா லயஹ்தல் குபர் நதீரல் லில் பஷர். குர்ஆன் எடுத்து பாருங்க, மீனிங். அல்லாஹு தஆலா பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி அமைகின்றது என்பதை பாருங்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வாக்கியத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமொழிந்தார்கள். ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். அப்படி என்றால் மார்க்கம் மீண்டும் தேய துவங்கிவிட்டது. அப்போதே நபி அவர்களுக்கு பின்னால் அது 16, 17, 18, 19, 20, 14 நூற்றாண்டுகள் கடந்து விட்டது. இப்போ 14 நூற்றாண்டுகள் முடிஞ்சிருச்சு. இப்போ இனி நாம் அமாவாசையில் இருக்கிறோமா, பிற 29 இருக்கிறோமா, 28, அல்லாஹு ஆலம். எப்போது வேண்டுமானாலும் அல்லாஹு தஆலா முடிப்பான். மீண்டும் மறுபிறை, அது மறுமை நாளினுடைய மறுபிறை. அல்லாஹு தஆலா மறுபடியும் எழுப்புவானே, அது மீண்டும் மறுபிறை. புரியுதா நான் சொல்றது? உவமையாக பேசுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் வரைக்கும் பிறை 9ஆம் நாள் அரஃபா மைதானத்திலே இதை நிகழ்த்திவிட்டு மீண்டும் தங்களுடைய வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரையும் அஸரையும் தொழ வைத்தார்கள். பின்பு சூரியன் மறையும் வரைக்கும் திக்ரிலும் துஆவிலும் நபி அவர்கள் ஈடுபட்டார்கள். நபி அவர்களை பார்த்து சஹாபாக்களும் அதே போன்று செய்தார்கள். பின்பு அங்கிருந்து சூரியன் மறைந்ததும் நேராக அங்கிருந்து முஸ்தலிஃபாவிற்கு சென்றார்கள். மக்ரிப் இஷாவை தொழுதுவிட்டு ஓய்வெடுத்தார்கள். ஃபஜ்ருடைய ஆரம்ப நேரத்தில் ஃபஜ்ரை தொழுதுவிட்டு மீண்டும் அங்கிருந்து சென்றார்கள். யௌமுன் நஹர், யௌமுல் ஆலம், யௌமுல் அக்பர், இத்தனை பேரும் அந்த பிறை 10ஆம் நாளுக்கு இருக்கிறது. அங்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய அமல்கள் ஒட்டுமொத்தத்தையும் செய்தார்கள். அன்றைய தினமும் சில உரைகளை மீண்டும் ஆற்றினார்கள். எந்த உரை? பிறை 9 என்ன சொன்னார்களோ அதையே மீண்டும் சொன்னார்கள். அதில் மிக முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய விஷயம், இது என்ன மாதம்?
சஹாபாக்கள் கிட்ட கேட்கிறாங்க. நபி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். வேறு ஏதேனும் இந்த மாதத்திற்கு பெயர் சொல்ல போகிறார்களோ என்று யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில், இது தில்ஹஜ்ஜுடைய மாதம் இல்லையா? ஆம், தில்ஹஜ்ஜுடைய மாதம். இது என்ன நாள்? இந்த நாளுக்கு நபி அவர்கள் வேறு ஏதேனும் பேர் சொல்வார்களோ என நினைத்த நேரத்தில், இது யௌமுல் ஆலம், யௌமுல் அக்பர், பிறை 10ஆம் நாள் இல்லையா? இந்த உரையை நபி அவர்கள் 9 நிகழ்த்தினார்கள், மீண்டும் 10 நிகழ்த்தியிருக்கிறார்கள். மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடம் புனிதமான இடம் இல்லையா என்று கேட்டுவிட்டு, இந்த மாதம், இந்த நாள், இந்த இடம், இவையெல்லாம் எப்படி உங்களிடத்தில் புனிதமானதோ இதே போன்று உங்களில் ஒவ்வொருவருக்கும் மற்றவருடைய உடல், மற்றவருடைய உயிர், மற்றவருடைய பொருள் இது புனிதமானது. அதை சேதப்படுத்துவது உங்களின் மீது தடுக்கப்பட்டிருக்கிறது, ஹராம் என்று கூறிவிட்டார்கள். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. மனித நேயத்தை எப்படி போதிச்சுட்டு போயிருக்கிறாங்க பாருங்க. ஹுகூகுல் இபாத், எதில் நாம் இன்று மிக 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 கவனக்குறைவாக இருக்கின்றோமோ அதை மிக 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 உயர்ந்த விஷயமாக அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். பிறரின் கண்ணியத்தில் விளையாடி விடாதீர்கள், பிறரின் மானத்தில் கை வைத்து விடாதீர்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மினாவிற்கு சென்றார்கள். பின்பு 11, 12, 13 ரஜ்ம் செய்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து தங்கியிருந்தார்கள். ஹஜ் அழகான முறையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றியதற்கு பின்னால் மதீனாவை நோக்கி தயாரானார்கள். மதீனாவிற்கு வந்து சேர்ந்ததற்கு பின்னால் என்னென்ன நடக்கின்றது, என்ன ஆகின்றது என்பது சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான பணியும் முடிவுக்கு வந்தது. முழுமையான பூர்ணத்துவத்தை இஸ்லாம் அடைந்தது. எந்தெந்த விஷயத்தை எல்லாம் 23 ஆண்டு காலமாக எப்படி பேசிக்கொண்டு, நடத்தி கொண்டு, கடத்தி கொண்டு நபி அவர்கள் வந்தார்களோ இது ஒட்டுமொத்தமும் நிறைவு பாதையை நோக்கி முடிவடைந்தது. இங்கு வந்ததற்கு பின்னால் ஹிஜாஸ் முழு தீபகற்பமுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்திற்குள் அல்லாஹு தஆலா கொண்டு வந்து வைத்து, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவிற்கு கீழாக கொண்டு வந்து நிறுத்தினான். ஆனால் ரோமாபுரியினுடைய சில கயவர்கள் இப்போதும் சில தொந்தரவுகளை இஸ்லாமிய நாடுகளின் மீது கொடுக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் இருந்து வந்ததும் உடனே தங்களுடைய அடுத்த படையை தயார் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட நபி பாருங்கள், மிகப்பெரிய ஒரு படையை தயார் செய்கிறார்கள். அந்த படைக்கு தலைமைத்துவமாக, தளபதியாக உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நியமிக்கிறார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயசு 16. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனார் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைதுக்கு பிறந்த மகன்தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செல்ல பிள்ளைகள் இவர்கள். நபி அவர்கள் நியமிக்கிறார்கள் உசாமாவை. அந்த படையில் பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சர்ச்சை நடக்கின்றது. இவருக்கு பின்னால் நாம் செல்வதா? 16 வயசு, இவருக்கு பின்னால் நாம் செல்வதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவருடைய தந்தை ஸைத், அவரை நான் தளபதியாக்கும் போதும் கூட நீங்கள் இப்படித்தான் சர்ச்சை செய்தீர்கள். ஆனால் அவர் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவராக இருந்தார், என்னுடைய நேசத்திற்குரியவராக இருந்தார். அவருடைய மகனாகிய இவரும் என்னுடைய நேசத்திற்குரியவர். இவருடைய தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர் தலைமைத்துவத்திற்கு முழு தகுதியானவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி 16 வயது வாலிபரை, இளைஞரை, இன்று இதே 16 வயது இளைஞர் பப்ளிக்கிலே பிஸியாக இருக்கின்றோம். நான் தப்பு சொல்லல, புரிய வைக்கிறேன். 16 வயது இளைஞரை, வாலிபரை, டீனேஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய படைக்கு தளபதியாக்கினார்கள். எப்படி கற்றுக் கொடுத்திருந்தால் தலைமைத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு கொடுத்திருப்பார்கள். எவ்வளவு டேலண்ட் இருந்திருக்கணும். எப்படி நபி அவர்கள் வார்த்திருக்கிறாங்க பாருங்க சஹாபாக்களை. இந்த படை கிளம்பி சென்றது மதீனாவில் இருந்து கொஞ்சம் தூரம், 8 மைல் கிலோமீட்டர் சென்று இருக்கும். அங்கு சென்று ஒரு இடத்திலே தங்கினார்கள்.
அந்த நேரத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய துக்ககரமான ஒரு செய்தி கிடைத்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி அந்த படைக்கு கிடைக்கின்றது. என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போய் அங்கேயே தடுமாறி அந்த மிகப்பெரிய படை அங்கேயே நிற்கின்றது. கொஞ்சம் நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல்நிலைக்காக காத்திருந்து மீண்டும் அந்த படை திரும்பி வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்பு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இந்த படைதான் ரோமாபுரிக்கு முதலாக படை எடுத்தது என்பது வரலாறு. இப்ப இந்த படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். கொஞ்சம் தூரம் இந்த படை சென்றதும் அவர்களுக்கு செய்தி கிடைக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியாமல் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள் என்ற இந்த செய்தி உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்ததும் தாமதிக்கிறார்கள், கவலைப்படுகின்றார்கள், என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போகிறார்கள். இதற்கு பின்னால் என்ன ஆகின்றது, என்ன நடக்கின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு